பாவ நிவாரண பலி. புறா, மெல்லிய மா. ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் அவன் செய்த குற்றத்தின் நிமித்தம் 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது, ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன். அவைகளை ஆசாரியனிடத்தில் கொண்டு வருவானாக. அவன் பாவ நிவாரண பலிக்கானதை முன்னே செலுத்தி அதன் தலையை அதன் கழுத்தினிடத்தில் கிள்ளி அதை இரண்டாக்காமல் வைத்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் பக்கத்தில் தெளித்து மீதியான இரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே வடிய விடுவானாக. இது பாவ நிவாரண பலி. மற்றதை நியமத்தின்படியே அவன் தகன பலியாய் செலுத்த கடவன். இவ்விதமாக அவன் செய்த பாவத்தை ஆசாரியன் நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் பாவம் செய்தவன் பாவ நிவாரணத்துக்காக ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே 10ல் 1 பங்கை தன் காணிக்கையாக கொண்டு வருவானாக. அது பாவ நிவாரண பலியாயிருப்பதினால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூபவர்க்கம் போடாமலும் இருந்து அதை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும். அதிலே ஆசாரியன் ஞாபகக்குறியான பங்காக தன் கைப்பிடி நிறைய எடுத்து கர்த்தருக்கு இடும் தகன பலிகளைப் போல பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். இது பாவ நிவாரண பலி. இவ்விதமாக மேற்சொல்லிய காரியங்கள் ஒன்றில் அவன் செய்த பாவத்துக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். மீதியானது போஜன பலியைப் போல ஆசாரியனை சேரும் என்றார். ஒருவன் செய்த பாவத்திற்கு பாவ நிவாரண பலியாக ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது ஒரு பெண் குட்டியை குற்ற நிவாரண பலியாக தம்முடைய சன்னதியில் கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒரு சிலருக்கு இப்படிப்பட்ட மிருக ஜீவன்களை குற்ற நிவாரண பலியாக கொண்டு வர திராணி இருக்காது. அவர்களிடத்தில் பொருளாதார சக்தி இருக்காது. அவர்கள் ஏழைகளாக இருப்பார்கள். ஐஸ்வர்யவான் குற்றம் செய்தாலும் தரித்திரன் குற்றம் செய்தாலும் அவனுடைய குற்றம் நிவர்த்தி பண்ணப்பட வேண்டும். தான் செய்தது குற்றம் என்பதை அவனுடைய மனச்சாட்சி அவனுக்கு உணர்த்த வேண்டும். ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து தங்களுடைய பாவங்களை குறித்து அறிக்கை செய்ய வேண்டும். அதன் பின்பு அவர்கள் கர்த்தர் நியமித்திருக்கிற குற்ற நிவாரண பலியை செலுத்த வேண்டும். ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் அவன் செய்த குற்றத்தின் நிமித்தம் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது, ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தம்மோடு ஒப்புரவாவதற்கு தேவன் எல்லா ஜனங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார். தேவனுடைய நிபந்தனைகளை யாரும் எளிதாக கை கொள்ளலாம். செல்வந்தருக்கு ஒரு பாவ நிவாரணமும் ஏழை எளியவருக்கு வேறு விதமான பாவ நிவாரணமும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்கடாவில் இருந்து காட்டுப்புறா வரையிலும் பலியாக செலுத்தலாம். ஒன்றும் முடியாதவர்கள் மெல்லிய மாவில் 10ல் 1 பங்கை கூட செலுத்தலாம். தான் செய்த பாவத்திற்கு பாவ நிவாரண பலியாக ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது ஒரு பெண் குட்டியை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர சக்தி இல்லாதிருந்தால் அவன் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். அவனுக்கு இந்த பறவைகளை கொண்டு வரக்கூட சக்தி இல்லாதிருந்தால் பாவம் செய்தவன் பாவ நிவாரணத்திற்காக ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே 10ல் 1 பங்கை தன் காணிக்கையாக கொண்டு வர வேண்டும். 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் பாவம் செய்தவன் பாவ நிவாரணத்துக்காக ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே 10ல் 1 பங்கை தன் காணிக்கையாக கொண்டு வருவானாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிலர் மிகவும் ஏழையாக இருப்பார்கள். அவர்களால் ஆட்டுக்குட்டியையோ வெள்ளாட்டுக்குட்டியையோ புறாக்களையோ காட்டு புறாக்களையோ கொண்டு வர முடியவில்லை என்றால் ஒரு எப்பா மெல்லிய மாவிலே 10ல் 1 பங்கை கொண்டு வந்து பலி செலுத்தலாம்.
இந்த போஜன பலியில் எண்ணெயோ தூப வர்க்கமோ சேர்க்கப்படலாகாது. லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருப்பது பாவ நிவாரண பலி. அது ஸ்தோத்திர பலி அல்ல. மிகவும் ஏழைகளாக இருக்கிறவர்கள் மட்டுமே மிருக ஜீவன்களை பலியிடுவதற்கு பதிலாக போஜன பலியை செலுத்துவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். ஒருவன் தரித்திரனாய் இருந்தாலும் அவன் செய்த பாவத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கு கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஒருவனுடைய தரித்திரம் அவனுடைய பாவ மன்னிப்புக்கு தடையாக இருக்காது. விசுவாசிகளாகிய நாம் எல்லோரும் பரலோகத்தை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். பரலோகத்திற்கு போவதற்கு நம்முடைய வறுமையும் தரித்திரமும் ஒருபோதும் தடையாய் இருப்பதில்லை. ஒருவன் தான் செய்த குற்றத்தின் நிமித்தம் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். அவன் கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலியை செலுத்துவதற்கு முன்பாக பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டும். மனுஷருடைய பாவம் முதலாவதாக நிவர்த்தி பண்ணப்பட வேண்டும். பாவ நிவாரண பலியை செலுத்திய பின்பே சர்வாங்க தகன பலி செலுத்தப்படுகிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடைய பாவ நிவாரண பலியை அங்கீகரித்து அவர்களுடைய பாவங்களை நிவர்த்தி பண்ணி இருக்கிறார். இதை அங்கீகரித்து அவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக அவர்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறார்கள். சர்வாங்க தகன பலி கர்த்தரை கனம் பண்ணும் வண்ணமாகவும் அவரை துதிக்கும் வண்ணமாகவும் செலுத்தப்படுகிறது. பாவ நிவாரண பலி மனுஷருடைய பாவங்கள் நிவர்த்தி பண்ணப்படுவதற்காக செலுத்தப்படுகிறது. பாவம் செய்தவன் தான் செய்த குற்றத்தின் நிமித்தமாக 2 காட்டு புறாக்களை அல்லது 2 புறா குஞ்சுகளை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும். ஆசாரியன் பாவ நிவாரண பலிக்கானதை முன்னே செலுத்தி அதன் தலையை அதன் கழுத்தினிடத்தில் கிள்ளி அதை இரண்டாக்காமல் வைத்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் பக்கத்தில் தெளித்து மீதியான இரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே வடியவிட வேண்டும். இது பாவ நிவாரண பலி. 2 புறாக்கள் அல்லது 2 காட்டு புறாக்களில் ஒன்றை பாவ நிவாரண பலியாக செலுத்த வேண்டும். மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாக தகனிக்க வேண்டும். லேவியராகமம் 5:1 முதல் 13 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் பாவ நிவாரண பலிகளுக்கும் லேவியராகமம் 4:1 முதல் 35 வரையில் உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் பாவ நிவாரண பலிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. மற்றதை நியமத்தின்படியே ஆசாரியன் தகன பலியாய் செலுத்த வேண்டும். இவ்விதமாக அவன் செய்த பாவத்தை ஆசாரியன் நிவர்த்தி செய்ய கடவன் என்றும் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். பாவ நிவாரண பலியை குலிப்பதற்கு அஷாம் என்னும் எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த வார்த்தை நீதி நெறியை மீறிய பாவம் அல்லது சடங்காச்சாரத்தை மீறிய பாவம், அறியாமையினால் செய்த பாவம் ஆகியவற்றை குறிக்கும். தான் செய்த பாவம் ஒருவனுக்கு உணர்த்தப்படும் போது அதற்குரிய பாவ நிவாரண பலியை செலுத்தி தன் பாவத்தில் இருந்து பாவ நிவாரணம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அஷாம் என்னும் எபிரேய வார்த்தை பாவத்தையும் பலியையும் குறிக்கும். எபிரேய மொழியில் அஷாம் என்னும் வார்த்தையைப் போலவே காடாக் என்னும் எபிரேய வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது பாவத்தையும் பாவ நிவாரண பலியையும் குறிக்கும். எங்கெல்லாம் பாவம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பாவ நிவாரணமும் தேவைப்படுகிறது. பாவ நிவாரணமாக செலுத்தப்பட்ட முதலாவது புறாவின் அல்லது காட்டுப்புறாவின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். 2வது புறா அல்லது காட்டுப்புறா சர்வாங்க தகன பலியாக தகிக்கப்படுகிறது. இந்த பாவ நிவாரண பலியை தேவன் அங்கீகரித்து திருப்தி அடைந்திருக்கிறார் என்பதை இது விளக்குகிறது. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலியாகும். இயேசு கிறிஸ்து மனுஷருடைய பதிலீடாக தேவனுக்கு பூரணமாக கீழ்ப்படிந்து தம்மையே பலியாக ஒப்புக் கொடுத்தார். பாவ நிவாரண பலியும் குற்ற நிவாரண பலியும் இயேசு கிறிஸ்துவின் பதிலீட்டு மரணத்திற்கு அடையாளமாகும். பாவம் செய்தவன் தன்னுடைய பாவ நிவாரணத்திற்காக 1 எப்பா அளவான மெல்லிய மாவிலே 10ல் 1 பங்கை தன் காணிக்கையாக ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும். அது பாவ நிவாரண பலியாய் இருப்பதினால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூபவர்க்கம் போடாமலும் இருக்க வேண்டும்.
அந்த மாவிலே ஆசாரியன் ஞாபகக்குறியான பங்காக தன் கைப்பிடி நிறைய எடுத்து கர்த்தருக்கு இடும் தகன பலிகளைப் போல பலிபீடத்தின் மேல் தகனிக்க வேண்டும். இது பாவ நிவாரண பலி. ஏழையாக இருந்தாலும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் அவனுக்கு பாவ நிவாரணம் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருடைய பாவத்தையும் நிவாரணம் செய்வதற்கு ரத்தம் சிந்துதல் தேவையாக இருக்கிறது. ஆசாரியர் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மிருக ஜீவன்களை பலி செலுத்தி தங்கள் பாவத்திற்கு நிவாரணம் செய்தார்கள். அவ்வாறு நிவர்த்தி செய்ய முடியாதவர்கள் பாவ நிவாரணத்தின் மகா நாளிலே செலுத்தப்படும் பாவ நிவாரண பலியின் மூலமாக தங்கள் பாவங்களிலிருந்து நிவர்த்தி செய்யப்படுவார்கள். ஏழைகள் மெல்லிய மாவை கொண்டு வரும்போது பாவ நிவாரண பலியில் தங்களுக்குள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள். மற்றவர்கள் இவர்களுக்காக பாவ நிவாரண பலிகளை செலுத்துகிறார்கள். ஏழைகள் தங்களால் முடிந்ததை கொடுக்கிறார்கள். இது ஏழை விதவை 2 வெள்ளி காசுகளை கொடுப்பது போன்று உள்ளது. மெல்லிய மாவின் ஒரு பகுதி தகனிக்கப்பட்ட பின்பு மீதமுள்ள மாவு ஆசாரியரை சேரும். பாவ நிவாரண பலியோடு போஜன பலி அல்லது பானபலி சேர்த்து செலுத்தப்பட மாட்டாது. இவ்விதமாக மேற்சொல்லிய காரியங்கள் ஒன்றில் அவன் செய்த பாவத்துக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் என்றும் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். மீதியானது போஜன பலியைப் போல ஆசாரியனை சேரும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வரப்படும் மெல்லிய மாவு பாவ நிவாரண பலியாக இருக்கிறது. ஆகையினால் அதன் மேல் எண்ணெய் வார்க்கக்கூடாது, அதன் மேல் தூபவர்க்கம் போடக்கூடாது. மாவின் மேல் எண்ணெய் வார்த்து தூபவர்க்கம் போடும்போது அதிகமாய் பணம் செலவாகும். பாவம் செய்த தரித்திரனுக்கு இந்த பணத்தை செலவு பண்ணும் சக்தி இருக்காது. இது ஏழைகளின் பாவ நிவாரணத்திற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற பாவ நிவாரண பலி. ஆகையினால் இந்த பலியானது மிகவும் எளிமையான முறையில் செலுத்தப்படுகிறது. பாவம் செய்தவன் தன்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்த வேண்டும். அவனுடைய மனச்சாட்சியில் பாவத்தை குறித்த குற்ற உணர்வும் துக்கமும் ஏற்பட்டிருக்க வேண்டும். இங்கு மெல்லிய மாவினால் ருசியான பதார்த்தம் செய்யப்படவில்லை. அது பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் தகனிக்கப்படுகிறது. ஆகையினால் அந்த பலி சுவையாய் இருக்க வேண்டும் என்பதற்காக எண்ணெய் வார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் அந்த பலி நறுமணம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த மாவின் மேல் தூபவர்க்கம் போட வேண்டிய அவசியமும் இல்லை.